ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தானமாக கிடைத்த ஒரு பானை அரிசி மாவு தான் அவரது ஒரே சொத்து. அந்த பானையை எப்போதும் தன் கண்ணிலேயே படும்படி தனது படுக்கைக்கு மேலே மிகவும் கவனமாக தொங்கவிட்டார். ஒரு இரவு அவர் விழித்திருந்தபோது அவரது கற்பனை அந்த எளிய அரிசி மாவிலிருந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கத் தொடங்கியது. அந்த அரிசி மாவை நல்ல விலைக்கு விற்று பின் ஒரு ஆடு வாங்குவதாக அவர் கற்பனை செய்தார். அந்த ஆடு விரைவில் குட்டிகளை ஈன்று அவரது சிறிய சொத்தை பல மடங்காக பெருக்கும். பிறகு அவர் ஆடுகளை மாடுகளாகவும் மாடுகளை குதிரைகளாகவும் மாற்றி ஒரு செல்வந்தராக உயர்வார். தனது செல்வத்தை கொண்டு அவர் ஒரு அழகான பெண்ணை மணம் முடித்து ஒரு மகனை பெறுவார். அவரது மகன் குறும்பு செய்வதை அவர் கற்பனை செய்தார். தனது கனவில் அந்த குறும்புக்கார குழந்தையை அடிக்க தனது தடியை உயர்த்தினார். உறக்கத்தில் அவள் தனது தடியை வேகமாக வீசி அது மேலே தொங்கிக் கொண்டிருந்த அரிசி மாவு பானையில் பலமாக தாக்கியது. பானை உடைந்து சிதறியது. அரிசி மாவு அவர் மீது கொட்டியது. அவரது அழகான கனவு அப்படியே கலைந்து போனது.